ரங்கம்பாளையம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டு மனை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்தோம். இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, என்ன ஏதுங்கிறது எல்லாமே டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் நிலத்தடி நீராட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில். ஈரோட்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா செல்லிமலை போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரங்கம்பாளையம் அந்த சரௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து அமைச்சிருக்குங்க. அந்த காலேஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு அமைச்சிருக்கு. அந்த வீட்டு மனையில் தான் நீராட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த எங்களுக்கு பார்த்திங்கன்னா பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். இந்த இடத்த ஒரு 3 லேயர், அதான் 3 கேப் கிடச்சிது. அந்த 3 கேப்பில் 2 கேப் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ள கேப்பு, ஒரு கேப் வந்து எம்டி கேப் 10 விழுகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 அடிக்கு டில் பண்ணுற மாதிரி டார்கெட் கொடுத்துருந்தோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் சப்போர்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 to 250, அடுத்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 to 550 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த பாயிண்ட்டை டில் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கருங்கல் செவுத்து மேலேயே வருது. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி இந்த ஜலம் மூலை ஈசானி மூலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட அந்த சரௌண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வச்சோம். இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட நெருக்கி வச்சு அமைச்சு கொடுங்க, அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா செவுத்து மேலேயே பாயிண்ட் வந்துடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த செகண்ட் பாயிண்ட் அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தோம். இந்த இடத்த ட்ரில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு டு 1.5 தண்ணி தான் கிடைக்கும் அப்படின்ற இந்த இடத்த மார்க் பண்ணோம். இதில் ஒரு கேப் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கேப், இன்னொரு கேப் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு உண்டான சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே அன்றைக்கி வாஸ்து நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி எந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சஜஷன் பண்ண நம்ம செலக்ட் பண்ணோம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 2 தண்ணி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட்டை தான் ட்ரில் பண்ணாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியமானது ஒன்று. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணியும் வந்து நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியர் சொல்லிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எந்த இடத்துல அதிகமாக தண்ணி கிடைக்குமோ அந்த இடத்தையே போர் போடுங்க அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இடத்தையே வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா 25 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லூஸாக போச்சு. கேசிங் பைப் 25 அடி போட்டு ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க. கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 to 170 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வந்துச்சு. அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச் தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 225 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குமெண்ட் மட்டும் வந்துருக்கு. அந்த மட்டத்தை சேர்த்து 1.5 இன்ச் தண்ணியாட்ட சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 340 to 345 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிது. அந்த கேப்பையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் தண்ணிக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி 2 இன்ச் to 3 இன்ச் தண்ணி கண்டிப்பாக தாராளமாக இருக்கும். அதாவது விவசாயத்துக்கே யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா, இது போன்ற உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனையில் உள்ள விவசாயத்தோட்டத்திலேயோ தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நீராட்டம் பார்த்து போர் போகணும், கிணறு வெட்டணும், சைடு பூரா வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும். சரிங்களா, நம்மளோட நீராட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு ஒரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் நோட் வந்துடும். சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் வீடியோ மூலிமா எஃப்எம் மூலிமா வரைபடி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் அதை சர்வே பண்ணி இந்த இடத்துல அமையும் அப்படின்ட்டு ஆன்லைன் மூலிமா செக் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது எப்படி பார்க்குறோம் ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ பதிவிட்டுறோம். அதை பார்க்கணும்னு விசிட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.